வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் களை கட்டியது தீபாவளி பண்டிகை. புத்தாடை, பட்டாசு மற்றும் இனிப்பு பலகாரங்களுடன் கோலாகல கொண்டாட்டம். தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகைக்காக பாதுகாப்பு பணியில் 48,000 போலீசார். தமிழக காவல்துறை அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையொட்டி அயோத்தி சரையு நதிக்கரையில் 28 லட்சம் தீபங்களை ஏற்றி வழிபாடு. ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் பங்கேற்று பிரார்த்தனை. காரியாபட்டி, மல்லாங்குணறு பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தை ₹75.85 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. திட்டத்தின் மூலம் 36,000 பேர் பயன்பெறுவார்கள் என தகவல். பொதுமக்கள் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட வேண்டும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். கோபுரத்தின் பாதுகாப்பு கருதி கோயில் நிர்வாகம் வேண்டுகோள். தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையொட்டி பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை. முத்துராமலிங்க தேவர் பெயரில் பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு செய்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். கால்பந்து விளையாட்டு திடல்களை தனியாரிடம் ஒப்படைக்கும் தீர்மானத்தை திரும்ப பெற்றது சென்னை மாநகராட்சி. அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முடிவு. பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மீண்டும் கனமழை. எலக்ட்ரானிக் சிட்டி, பொம்மனஹள்ளி, ஒயிட்ஃபீல்டு உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளம். திண்டுக்கல், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை களை கட்டியது. பொதுமக்கள் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளியலுடன் இனிப்பு பலகாரங்களை இறைவனுக்கு படைத்து வழிபட்டனர். பின்னர் புத்தாடைகளை அணிந்து ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர். தீபாவளியையொட்டி பல்வேறு முக்கிய கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் அதில் பொதுமக்கள் குடும்பத்துடன் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. சரையு நதிக்கரையில் உள்ள படித்துறையில் லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றி பொதுமக்களும் பக்தர்களும் வழிபட்டனர். முன்னதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், துணை முதல்வர் பிரஜேஷ் பாதக் ஆகியோர் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியுள்ள நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள அவசரகால மேலாண்மை மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விபத்துகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவசரகால சேவை மையத்தில் 3 ஷிப்டுகளில் 194 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தீக்காயங்களுக்கான ஸ்பெஷல் வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் பொதுமக்கள் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னையில் தீபாவளியொட்டி 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. தீநகர், வண்ணாரப்பேட்டை, கீழ்ப்பாக்கம் மற்றும் பூக்கடை ஆகிய 4 இடங்களில் காவல் கட்டுப்பாட்டு அறைகள் அமைத்து சிசிடிவி கேமராக்களை பொருத்தி பணியாற்றி வருகின்றனர். அதேபோல் தமிழகம் முழுவதும் 48,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. பேருந்து நிலையங்கள், மார்க்கெட்டுகள் மற்றும் ரயில் நிலையங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேவர் குரு பூஜையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சர்கள் தேவர் சிலைக்கு மலர் தூவினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவர் புகழை போற்றும் வகையிலான திட்டங்களை திமுக அரசு தொடர்ந்து செய்யும் என தெரிவித்தார். மேலும் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் மல்லாங்கணறு பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தை ₹75.85 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். வைகை ஆற்றினை நீராதாரமாக கொண்டு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காரியாபட்டி மற்றும் மல்லாங்கணறு பேரூராட்சிகளுக்கு 29,000 மக்கள் பயனடையும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இத்திட்டத்திற்கு தேவையான நீர் வைகை ஆற்றில் மேலக்கால் அருகில் கொடிமங்கலம் தடுப்பணையின் மேல்புறத்தில் அமைக்கப்படும் 11 நீர் உறிஞ்சும் கிணறுகள் மூலம் பெறப்பட உள்ளது. திட்டம் நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 135 லிட்டர் குடிநீர் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநில நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மற்றும் மூலதன மானிய நிதி ஆகிய நிதி ஆதாரங்களின் கீழ் இத்திட்டத்தை செயல்படுத்த நிர்வாக ஒப்புதல் வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார்.
தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2877 காலி பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஓட்டுநர், நடத்துனர் பணிகளை இணைந்து மேற்கொள்ளும் 2340 டிசிசி பணியாளர்கள் மற்றும் 537 தொழில்நுட்ப பணியாளர்களை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவற்றில் 769 காலி பணியிடங்கள் SC/ST பிரிவினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2108 பணியிடங்கள் மற்ற பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் 280 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். 2 நாள் பயணமாக குஜராத் சென்ற அவர் கெவாடியாவில் சுற்றுலா மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக 280 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள திட்டங்களை தொடங்கி வைத்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியது வரவேற்கத்தக்கது என விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் தெரிவித்தார். விஜயகாந்த் நடத்திய மாநாட்டிற்கு 30 லட்சம் பேர் பங்கேற்ற நிலையில் மாநாட்டிற்கு வந்த அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர்ந்ததாக கூறினார். சென்னையில் விளையாட்டுத் திடல்கள் கட்டணம் தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை திரும்பப் பெறுவதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அறிவித்துள்ளார். 9 கால்பந்து செயற்கை புல் விளையாட்டுத் திடல்களை கட்டணம் ஏதுமின்றி தொடர்ந்து பயன்பாட்டிற்கு அனுமதிக்க பெருநகர சென்னை மாநகராட்சி தீர்மானித்துள்ளதாக பிரியா தெரிவித்துள்ளார். இந்த விளையாட்டுத் திடல்களின் பராமரிப்பு செலவினங்களை சென்னை மாநகராட்சியை ஏற்கும் என்றும் மேயர் பிரியா குறிப்பிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் 871 பூங்காக்களில் 90 பூங்காக்கள் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளால் தத்தெடுப்பு முறையில் பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி பூங்காக்களின் தத்தெடுப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் 9445190856 எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என சென்னை மாநகராட்சி எக்ஸ் தளம் மூலம் அறிவித்துள்ளது. பயணிகள் சிங்காரச்சனை அட்டையை பெறுவதை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் எளிமைப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் பயணிகளிடம் பெரிதும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதையடுத்து அந்த அட்டையை பெறுவதை எளிமைப்படுத்தியுள்ளது. அதன்படி KYC சரிபார்ப்பு இல்லாமல் பயணிகள் தங்கள் கைபேசி எண்ணை வழங்கி ஒருமுறை கடவுச்சொல் மூலம் உறுதிப்படுத்தினால் உடனுக்குடன் மெட்ரோ நிலையங்களில் சிங்காரச்சனை அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் புதிதாக கட்டப்பட்ட தங்கும் விடுதியில் முன்பதிவு தொடங்கியது. அரசு சார்பில் கட்டப்பட்ட இந்த விடுதியில் 100 அறைகள் உள்ளது. இந்த விடுதியில் 2 படுக்கைகள் கொண்ட ஒரு அறைக்கு வார நாட்களில் 1800 ரூபாயும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 2000 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. மேலும் விடுதியில் தங்கும் பக்தர்களுக்கு சோப்பு, சீப்பு, டூத்பேஸ்ட், ஷாம்பு, தேங்காய் எண்ணெய் ஆகியவை இலவசமாக வழங்கப்படுகிறது. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக இந்தியா இலங்கை மீனவர் சங்கம் கூட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை கூட்டுப்பணிக்குழுவின் 6வது கூட்டம் கொழும்புவில் நடைபெற்றது. அதில் மீனவர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மனிதாபிமான முறையில் தீர்வு காண்பதற்கு அதிக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். மேலும் இரு நாடுகளின் மீனவர் சங்கங்களின் கூட்டத்தை விரைவில் நடத்தவும் ஒருமித்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் காளிராஜுக்கு எதிரான சொத்து குவிப்பு புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மாணிக்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். மனுதாரரின் புகார் குறித்து ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணை முடிந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 6 மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். சிரிக்க வைத்து சம்பாதிக்கும் பணத்தை சிரமப்படுவோருக்கு கொடுத்து உதவுவதாக நகைச்சுவை கலைஞர் மதுரை முத்து நிகழ்ந்துள்ளார். சின்னத்திரை மட்டுமல்லாது வெளிநாடுகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் மதுரை முத்து அண்மையில் 100வது நாடாக ஜெர்மனி சென்று நிகழ்ச்சி நடத்தினார். இதனை கொண்டாடும் விதமாக மதுரை தனக்கன்குளத்தில் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மதுரை முத்து மகிழ்வித்தார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட 10,000க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நவம்பர் 20ஆம் தேதி அங்கு வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் 10,905 வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்களை திரும்பப் பெற நவம்பர் 4ஆம் தேதி வரை அவகாசம் இருப்பதால் வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறையும் என தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளனர். டெல்லி அருகே போதைப்பொருள் தயாரிப்பு ஆலை நடத்தி வந்த திகார் சிறை அதிகாரி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மெத்தபட்டமைன் போதைப் பொருளை சட்டவிரோதமாக தயாரித்து வந்த ஆலையில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 95 கிலோ மெத்தபட்டமைனை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த ஆலையை நடத்தி வந்த திகார் சிறை அதிகாரி உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். லெபனானின் பால்பெக் பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. பால்பெக் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கட்டடம் ஒன்று வெடித்து சிதறி நெருப்பு பிழம்பு ஏற்பட்டதுடன் அப்பகுதி ஏக்கரும் புகை மண்டலம் ஆனது. போர் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் புதிய தலைவர் நயீம் காசிம் கூறியுள்ளார். லெபனானில் ஹிஸ்புல்லா தலைவராக இருந்த நசரல்லா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள காசிம் போரின் பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் என்று வீடியோ வெளியிட்டுள்ளார். காசா மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என கூறியுள்ள காசிம் இஸ்ரேலின் அச்சுறுத்தலிலிருந்து மக்களை காப்பது தங்கள் கடமை என கூறினார்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியது. ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் வாஷிங்டனில் நடைபெற்ற மிகப்பெரிய பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் முன்னிலையில் உரையாற்றினார். அப்போது கடந்த முறை ட்ரம்ப் தோற்றபோது நாடாளுமன்ற தேர்தலில் அவரது ஆதரவாளர்கள் ஈடுபட்டதை நினைவு கூர்ந்த கமலா, ட்ரம்ப் நிலையற்றவர், பழிவாங்கும் வெறி கொண்டவர் என்று கடுமையாக விமர்சித்தார். தனக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான தேர்வு என்பது சுதந்திரத்திற்கும் பெருங்குழப்பத்திற்கும் இடையிலான தேர்வு என்று தெரிவித்தார். கங்குவா திரைப்படத்தின் எடிட்டர் நிஷாந்த் யூசுப் திடீரென மரணமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கங்குவா திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கும் நிலையில் எடிட்டர் நிஷாந்த் யூசுப் கேரளாவில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தள்ளுமாலா என்ற மலையாள திரைப்படத்தில் ஆற்றிய பணிக்காக நிஷாந்துக்கு கேரள அரசு விருது வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கங்குவா படத்தின் கலை இயக்குநர் மிலன் கடந்த ஆண்டு அக்டோபர் 15 மாரடைப்பால் காலமானார். இது படக்குழுவினரை மிகுந்த சோகத்திற்கும் உள்ளாக்கியதோடு பேரிழப்பாக கருதப்பட்டது. இந்த சூழலில் படக்குழுவின் மற்றொரு இழப்பாக படத்தின் எடிட்டர் நிஷாந்த் யூசுப்பின் மரணம் அமைந்துள்ளது. நடிகை நயன்தாராவின் நட்சத்திர பயணத்தை நெட்ஃபிளிக்ஸ் OTT தளம் நவம்பர் 18 வெளியிடுகிறது. லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் நயன்தாராவின் ஆவணப்படமான நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடேல் அவரது பிறந்த நாளான நவம்பர் 18 வெளியாகிறது. முன்பு அறிவிக்கப்பட்டபடி நயன்தாரா விக்னேஷ் சிவனின் திருமணம் மட்டுமல்லாது அவரது முழு திரை வாழ்க்கையையும் உள்ளடக்கி இந்த ஆவணப்படம் உருவாகியுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி நவம்பர் 5 சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்க உள்ளது. நவம்பர் 11 வரை நடைபெறும் இந்த தொடரின் மூலம் உலக தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு செஸ் வீரர்கள் முன்னேற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் முதல் பரிசு பெறுவோருக்கு 15 லட்சமும், கேண்டிடேட் போட்டியில் முதல் பரிசு பெறுவோருக்கு 6 லட்சமும் வழங்கப்பட உள்ளது. செஸ் போட்டியை காண ₹100 கட்டணம் வசூலிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் மாஸ்டர் டென்னிஸ் தொடரில் முதல் சுற்றில் ரஷ்யாவைச் சேர்ந்த முன்னணி வீரர் மெத்வதேவ் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற முதல் சுற்று போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் அலெக்சையுடன் மெத்வதேவ் மோதினார். இதில் 4-6, 6-2, 6-7 என்ற செட் கணக்கில் மெத்வதேவ் போராடி தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறினார். அடுத்த IPL தொடரில் தோனி விளையாடுவார் என்பது ஏறக்குறைய உறுதியாக இருக்கிறது. முன்னாள் கேப்டன் தோனியை அன்கேப்டு வீரராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்கவைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், ஆல்ரவுண்டர் ஜடேஜா, சிவம் துபே, வேகப்பந்து வீச்சாளர் மதிஷா பதீரனா ஆகியோரையும் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்கவைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச டெஸ்ட் பவுலர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா முதலிடத்தை இழந்துள்ளார். 860 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு தென் ஆப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் ரவாடா முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஹாசல்வுட் 847 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். 846 புள்ளிகளுடன் பும்ரா 3ஆம் இடத்திற்கு சரிந்துள்ளார். மற்றொரு இந்திய பவுலர் அஸ்வின் 2 இடங்கள் சரிந்து 4ஆம் இடத்தில் உள்ளார். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர் மற்றும் பெரம்பலூரில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கையில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் களை கட்டியது தீபாவளி பண்டிகை. புத்தாடை, பட்டாசு மற்றும் இனிப்பு பலகாரங்களுடன் கோலாகல கொண்டாட்டம். தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகைக்காக பாதுகாப்பு பணியில் 48,000 போலீசார். தமிழக காவல்துறை அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையொட்டி அயோத்தி சரையு நதிக்கரையில் 28 லட்சம் தீபங்களை ஏற்றி வழிபாடு. ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் பங்கேற்று பிரார்த்தனை. காரியாபட்டி, மல்லாங்குணர் பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தை ₹75.85 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. திட்டத்தின் மூலம் 36,000 பேர் பயன்பெறுவார்கள் என தகவல். பொதுமக்கள் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட வேண்டும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். கோபுரத்தின் பாதுகாப்பு கருதி கோயில் நிர்வாகம் வேண்டுகோள். தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையொட்டி பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை. முத்துராமலிங்க தேவர் பெயரில் பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு செய்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். கால்பந்து விளையாட்டு திடல்களை தனியாரிடம் ஒப்படைக்கும் தீர்மானத்தை திரும்ப பெற்றது சென்னை மாநகராட்சி. அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முடிவு.
பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மீண்டும் கனமழை. எலக்ட்ரானிக் சிட்டி, பொம்மனஹள்ளி, ஒயிட்ஃபீல்டு உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளம். திண்டுக்கல், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.